பொழுதுபோக்குங்கிறது எல்லாருக்கும் ஒரு அவசியமான ஒரு இதுதான். அத வந்துட்டு எப்ப பார்க்குறோம், எப்ப நம்ம வந்துட்டு அத வந்துட்டு கையாளுறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா, இப்ப இருக்க நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தூய்மை பணியாளர்கள் எங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா, ரிப்பன் பில்டிங் மாளிகை. ஓகே. தமிழகத்தோட செயலகத்துல மெயின் இதுல வந்துட்டு அந்த ஃபுல்லாமே அந்த இடத்தையே அந்த என்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவரு வந்து அந்த நைட்டு போயி கூலி படம் ரிலீஸ் ஆகுது. அத போய் பார்த்துட்டு, அதுக்குண்டான ஒரு ரிவ்யூவ வந்துட்டு பண்றாரு. இந்த மாரி நான் கூலி படம் என்னோட இந்த கூலி டீமோட சேர்ந்து நான் பார்த்தேன். படம் அருமையா இருக்குன்னு. அத வேற வந்துட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணது இல்லாம Twitterல அத வேற போஸ்ட் பண்றாங்க. எனக்கெல்லாம் இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் தோணுது. உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ரெட் ஜெயண்ட் புரொடக்ஷன்ல நடந்த கூலி படம் உங்களுக்கு முக்கியமா இருக்கா? இல்ல அங்க போராடுற அவங்கள சமாதானப்படுத்த வேண்டிய அந்த விஷயம், அந்த போராட்டம் அது வந்து முக்கியமா தெரிஞ்சுதா உங்களுக்கு அந்த நேரத்துல? அப்படிங்கிறது தான். அதேபோல வந்துட்டு கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட வந்துட்டு கள்ள சாராயம் குடிச்சு ஒரு 20 பேரு இறந்தாங்க. அப்புறம் அவங்களோட சாவுக்கு போன அதுலயுமே கள்ளச்சாராயம் குடிச்சு அதுக்கப்புறமும் சில பேர் இறந்தாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கும்போது கூட, கொளத்தூர்ல பக்கத்திலேயே அவரோட அந்த தொகுதியில ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வச்சு நடு ரோட்ல எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. இத வந்துட்டு ஒரு முதலமைச்சரா நடு ரோட்ல இறங்கி நின்னு எல்லா பெண்களும் வந்துட்டு ஆடுறத தட்டி, கை தட்டி குழந்தை மாரி ரசிக்கிறாரு. எந்த மாரியான ஒரு மனநிலையில வந்துட்டு முதலமைச்சர் இருக்காருன்னு சத்தியமா தெரியல. அந்த 2 சின்ன பசங்கங்க. தேவா, என் தம்பி பேரு எனக்கு அவனோட பேரு கூட எனக்கு என்னன்னு முழுசா தெரியல. சின்ன பசங்கள கூப்பிட்டு வச்சு பேசணும். அவங்களுக்கு ஒரு பேட்டி குடுக்கணும். அது எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு சத்தியமா தெரியல. யார் இந்த ஐடியா குடுத்தான்னு எனக்கு தெரியல. பார்க்கும்போது எங்களுக்கே வந்துட்டு, யார்ரா இது சின்ன குழந்தைகிட்ட வந்துட்டு பொறுப்ப குடுத்து விளையாட சொன்ன மாதிரி இருக்கே! அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு எனக்கெல்லாம் உண்மையாலே. எல்லாரும் சொல்ற மாரி ஒரே கேள்வி தான் எனக்கும் கேட்க தோணுது. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா? இல்ல அவருக்கு தெரியக்கூடாதுன்னு எல்லாமே வந்துட்டு மறைக்கப்படுதா? அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இப்படி எதுவுமே தெரியாம நடக்குது. அவரோட கை கட்டுப்பாட்டுல இப்படிலாம் எதுவுமே இல்ல. இப்படி வர சொன்ன உடனே வர வைக்கிறாங்க. அவங்க சொல்றத இவரு கேட்கறாருன்னு சொன்னா, இப்படி ஒருத்தர் கையில மறுபடியும் இந்த ஆட்சி, இப்படி ஒரு கட்சி கையில மறுபடியும் இந்த ஆட்சி போகணுமாங்கிறத யோசிச்சு பார்த்து எல்லாரும் வாக்களிங்க. தயவு செய்து எல்லாரும் சிந்திச்சு பார்த்து வாக்களிப்பீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை.